ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னோட மகனை ஸ்கூல்லேருந்து டாஸ்மாக் கடை வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அவனோட மனைவி என்ன பண்ணா, இப்போ கணவன்கிட்ட கேட்குறா, ஏங்க நம்ம மகனை டாஸ்மாக் கடை வழியாக கூட்டிகிட்டு வராங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பக்கத்து தெரு வழியாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கோவமா கேட்டாவ. இதை கேட்டேன்னா கணவன் என்ன தெரியுமா சொன்னா, ஆமாம் நான் டாஸ்மாக் கடை வழி தான் நம்ம மகனை கூப்பிட்டு வந்தேன். ஏன் அப்படி செஞ்சேன்னா, நம்ம மகன் இப்போ வளர்ந்துட்டான், அடுத்து அவன் படிக்கிறதுக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் தான் போகணும். நம்ம எத்தனை நாள் அவன் கூடயே இருக்க முடியும், அவனை எத்தனை நாள் நம்ம பாதுகாக்க முடியும். வெளியில் போகிற இடத்துல 4 நண்பர்களை சந்திக்கிறாப்புல இருக்கும். நண்பர்கள்லாம் தண்ணி அடிக்கும் போது இவனுக்கும் கொடுப்பாங்க, நீனும் குடிட்டானே, இவனும் அதில் என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், ஆர்வம் வரும். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்குறானே இந்த சின்ன வயசுலேயே, குடிக்கிறனால ஒருத்தவங்களோட நிலைமை எவ்வளோ மோசமாகுது, அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு குறையுது, அவங்க மண்ணெல்லாம் கடந்து பிறல்றாங்க, குடித்த பிறகு நிதானம் எல்லாம் போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் அவன் தினம் கண்ணில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான், எத்தனை குடும்பம் சீரழிதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுவானா, இனிமேல் அவனுக்கு குடிக்கணும்னு எண்ணமே வராது. அவங்க நண்பர்கள்லாம் ஆசையை ஊற்றி கொடுத்தாலும் இவனுக்கு அந்த குடிக்கணும், அந்த குடிப்பழக்கத்தை தொடணும்னு எண்ணமே வராது அவனுக்கு. அதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் அவன் மனைவிட்ட.